கனடாவில் ஃப்ளூ சீசன்ப்பா, யாரை பார்த்தாலும் கோல்ட் அண்ட் ஃபீவராக சுற்றிட்டு இருக்காங்க. வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே வெயிட் பண்ணிட்டு ஷேர்ட் அகாமடேஷனில் இருக்கோம்னா இப்படி தான் நம்ம போகணும்னு நினைக்கும் போது தான் கரெக்டாக யாராவது உள்ளே இருப்பாங்க. குவிக் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு நான் போய் குளிச்சு ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் எனக்கு இன்னைக்கு ஷிஃப்ட் இருக்கு. ஸோ அதான் ஐ தாட் ஆஃப் டேக்கிங் யூ கைஸ் வித். யாரும் என்ன சைட் அடிக்கிறாங்க போல, அதான் எனக்கு பிம்பிள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை மறைக்க ஒரு பிம்பிள் பேட்சை போட்டுட்டு அப்புறம் அப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன் அந்த ஹோட் ட்ரிங்கை போயிட்டு பிளெண்ட் பண்ணி குடிச்சேன். நெய்பர் ஒரு இந்தியன் அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கோல்டுன்னு சொல்லி 2 டேப்லெட் கேட்டிருந்தாங்க. அததான் நான் எடுத்துட்டு ஷூ போட்டு கிளம்பி வேற சாக்ஸ் தான் இன்னைக்கு போட்டிருக்கேன். பிகாஸ் நோபடி ஆக்சுவலி கேர்ஸ். இதான் எங்க காண்டோ கீழே இருந்து லாபில இருந்து தெரியுற வியூ. அந்த அக்காவுக்கு வெயிட் பண்ற டைம்ல ஒரு குவிக்கா ஒரு ஃபிட் செக், அப்புறம் அந்த அக்காக்கு அந்த டேப்லெட்டை கொடுத்துட்டு போற வேலை இந்த கியூட்டிக்கும் கொஞ்சம் ஹாய் சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். என் வீட்டுக்குள்ளேயே இந்த ராலிபாலின்னு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் ஒன்று இருக்கு. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. ஒரு 3 minutes வாக்லேயே இந்த சப்வே ஸ்டேஷன் வந்துடும். நீங்க பாருங்களேன், இந்த பிஜியன்ஸ்லாம் செம்ம நாஸ்தி பண்ணி வச்சிருக்கு இந்த பிளேஸையே. ஹாரி பாட்டர் டீல்ஸ் வித் தி சேம் ப்ராப்ளம்ங்க. எவ்வளோ ஃபென்ஸ்லாம் போட்டு பார்த்துட்டாங்க, ஆனாலும் அது வந்துட்டே தான் இருக்கு இந்த புறா. நான் லேட் ஆயிடுச்சுன்னு நினச்சேன், ஆனால் கரெக்ட் டைமிங் தான் வந்திருக்கேன். அங்கே தெரியல, அதுதான் என் பஸ். இதுதான் மெயின் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி. அங்கே இருக்கிற பஸ் வந்து உள்ள வந்து ஒரு ஸ்டாண்ட் ஆகி அப்புறம் அங்கேருந்து யூட்டர்ன் போட்டு இங்கே வந்து நம்மளை பிக் பண்ணும். லைக் டைமிங் என்ன ஸ்கெடியூல் ஆயிருக்கோ அந்த டைமிங்க்கு வரும். பஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டா நான் ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்குள்ள போய் ரீச் ஆயிடுவேன். நான் கொஞ்சம் முன்னாடி ஸ்டாப்ல இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் வெளியே கிளைமேட் செம்மையா இருந்துச்சு. அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்ல வாக் பண்ணி நான் வந்து என்னோட பேக்கரி ரீச் ஆயிட்டேன். இஃப் யூ டோன்ட் நோ, நான் வந்து இங்க ஒரு பரிஸ்டாவா ஒர்க் பண்றேன். அப்பப்போ பேக்கிங்கும் பண்ணுவேன். இது ஒன் ஆஃப் மை பார்ட் டைம் ஜாப்ஸ். நான் வேற சில ஜாப்ஸும் பாக்குறேன். தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு குடிச்சேன். அப்புறம் என் பாஸ் வந்து ஷாப்காக சாலட்ஸ் பண்ண சொல்லியிருந்தாரு. ஸோ அதை வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்பப்போ ஹாட் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டே இருந்தேன். இங்கெல்லாம் வந்துட்டு பாஸ் வந்து ஸ்வீட்டா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த விஷயத்துல நான் கொஞ்சம் லக்கி. ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு பீட்சா எங்க பாஸ் தான் வாங்கி கொடுத்தாங்க. செம்ம ஹெக்டிக்கா இருந்துச்சு இன்னைக்கு டே. எனக்கு செம்ம கால் வலியா இருந்துச்சு. அண்ட் தென் திஸ் ஹேப்பன்ட். அப்படியே என் கால் வலியெல்லாம் மறந்தே போச்சு. அப்புறம் என்ன ஷாப் க்ளோஸ் பண்ணி கிளம்பியாச்சு. என் பாஸ் வந்து கேவ் மீ a ride to my bus stop. எவ்வளோ இருட்டா இருக்கு பாருங்களேன். நான்லாம் வந்து சன்லைட்டே மறந்துட்டேன். அப்படியே பஸ் பிடிச்சி வந்துட்டேன். செம்ம டயர்டு இன்னைக்கு. ஆனாலும் என் டே இன்னும் முடியல. வீட்டுக்கு போனதும் ஒரு வேலை இருந்துச்சு. இந்த குப்பை எல்லாம் எடுத்துட்டு போய் டிஸ்போஸ் பண்றது. எங்க எல்லா ஃப்ளோர்ஸ்லுமே இந்த கார்பேஜ் ரூம் இருக்கும். எனக்கு இங்க செம்ம பயம். ஐ எம் கிளாஸ்ட்ரோஃபோபிக். அண்ட் இது பாருங்களேன், அப்படியே ஓப்பனே இருக்காது, 4 செவுரு மட்டும் தான் இருக்கும். அப்புறம் எனக்கு இதுக்குள்ள போய் விழுந்துருவோம்னு வேற பயம். இது அந்த பஞ்சதந்திரம்ல வரும்ல, அந்த மாதிரி நம்ம உள்ள போட்டோம்னா அது அப்படியே கீழே போயிடும். அப்பா ஒரு வழியா முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு ஃபிஷ் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ அதனால ஃபிஷ் எடுத்து ஃப்ராஸ்ட் பண்றதுக்கு டப்பால போட்டு வச்சுட்டேன். அப்புறம் உடனே டிராயிங் கிளாஸ்க்கு என்னோட ஸ்டூடெண்ட் வந்துட்டா. அதை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் டின்னர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். அதெல்லாம் பண்ணிட்டு நான் ரூம்ல வந்து உட்காந்து டைமை பார்த்தா 9:30 PM. சாப்பிட்டு நைட் கேர் ஸ்கின் ரொட்டீன் பண்ணிட்டு பெட்டுக்கு போயாச்சு.